ஃபயர் அண்ட் இன்டென்சிட்டி. ஹைலி இன்டென்ஸான ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன எழுதியிருக்காரோ அதை எப்படியா அவருக்கு படம் பிடிக்கணும், எந்த ஆங்கிள் வேணும், எல்லாமே அவருக்கு ஷுவராக தெரியும். அத்தனை பல்ட்டி எனக்கு இப்படி தான் வேணும்னா அது அப்படி தான் வேணும்னு அவரே பண்ணி காமிக்கிறார். அதெல்லாம் வந்து ஆமாம் அதெல்லாம் பயங்கர ஃபேசினேட்டிங்காக தான் இருந்தது. அப்புறம் நிறையா வாட்டி வந்து ரத்தம் சிந்துச்சு, அடிபட்டுச்சு. கபடி வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான கேம். கபடியில் வந்து என்ன வேணால் ஆகிடும். ரொம்ப வல்னரபிலிட்டி ஜாஸ்தி பிளேயர்ஸ்க்கு. எப்படி வேணால் அடிபட்டுரும், எங்கே வேணால் அடிபட்டுரும். அந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கிற ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேம் அது. நிஜமாகவே ஒரு கபடி பிளேயர் வந்து மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கெலாம் கூட சில டைம் பிளாக்லேருந்து எந்திரிக்கும் போதோ இல்லை ரிலே ஓடும் போதெல்லாம் அடிபட்டு அப்படியே ஒரு பக்கம் புண்ணா அது அப்படியே கிடக்கும், ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருப்போம். கதையோட டிமாண்டு, மனத்தி கணேசன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு அர்ஜுனா அவார்டி ஒரு ரியல் ஹீரோவோட லைஃப் ஸ்டோரியை நம்ம பண்ணுறோன்னா அப்போ முன்னாடியே மாரி சார் அதெல்லாம் சொல்லி மென்டலாக ப்ரிப்பேர் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் படம் எடுக்கிறாரு, வேறு எதுவும் படம் எடுக்க மாட்டாரு, இப்படி டைப் கேஸ்ட் பண்ணுற மாதிரியே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேசுகிறவங்க பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இங்கே வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ண முடியுமா?